வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே ரோகிணி வந்து இந்த பிஎஃப் ஃபோன் பண்ண அந்த டென்ஷனோடைய இருக்கவும் செய்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவ்வாறு அந்த பாதி காசு கேட்குறான். அந்த பாதி காசு ரெடி பண்ணுறதுலாம் எனக்கு வசதி கிடையாது. இப்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் காசாச்சு கொடுத்து அவனோட ஆஃப் பண்ணோம். இல்லைனா இங்கே இருக்கிற டென்ஷனும் அங்கே இருக்கிற டென்ஷனும் நல்லா இதுக்கு பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால எப்படியாச்சும் அவங்ககிட்ட அந்த கொஞ்சம் காசு கொடுக்கணும். என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி வந்து இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோகிணி டக்குன்னு அந்த ஒரு விஷயம் ஞாபகம். அதாவது மனோஜ் நிறைய காசு எடுத்துகிட்டு வந்திருக்கான். எதனால அப்படின்னா இந்த மாதிரி இந்த பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்டரை பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக இங்கே மனோஜ் வந்து பேங்க்லேருந்து எல்லா காசுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆஃபீஸில் வைக்கவும் செய்கிறாங்க. இந்த விஷயம் இங்கே ரோனிக்கே தெரியவும் செய்து. சரி பேசாமல் இப்போதைக்கு மட்டும் அந்த ஒரு 2-3 கட்டு மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ மனோஜ் கண்டிப்பாக தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அவன் நிறைய காசு வச்சுருக்கான். அதில் ஒரு 2 கட்டு எடுத்து அவனுக்கு ஒன்றும் அவ்வளோ தெரிய போகிறது கிடையாது. அதனால் நம்ம அதை மட்டும் எடுத்து வச்சுருவோம் அப்படிங்கிறது ரோஹினி இங்கே முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஸோ ஆஃபீஸுக்கு போகவும் செய்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து என்ன ரோஹினி ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரோஹினி வந்து இல்லை இந்த விஷயம் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு ரோஹினி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. மனோஜ் வந்து ஓ அப்படியா சரி நான் ஷோரூம் போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரோஹினி வந்து இல்லை நான் கிளைண்ட் பார்க்க போகிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து இங்கே மனோஜுக்கு முன்னாடியே கிளம்புற மாதிரி அப்படியே கிளம்பவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மனோஜ் போயிட்டா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிளம்பி ஸோ மனோஜ் ஷோரூமுக்கு போகவும் சார் அங்கே ரோனி பக்கத்தில் இருந்து போயிட்டான் இப்போ தான் கரெக்டான நேரம். இந்த நேரமாக பார்த்து நம்ம அந்த காசை எடுத்துருவோம் அப்படிங்கிறது ரோகிணி வந்து ஆஃபீஸுக்குள்ளே போகவும் செய்கிறாங்க. போனோன்னா ஸோ லாக்கர் திறந்து ஸோ காசு எடுக்கவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோ. நன்றி வணக்கம்.